ஒரு சிஎஸ்கே வின் பண்ண மேட்சை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தோனி 2 6 அடிக்காங்க, 2 4 அடிக்காங்க. மொத்தம் எத்தனை ரன்? இப்பெல்லாம் எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ப்ரோ. நான் பார்க்கவே மாட்டேன். 2 4 அவ்வளவுதான். இத வந்து ரெண்டையும் கூட்டினா 2 6ஐயும் 2 4ஐயும் கூட்டா வந்து டோட்டல் வந்துடும் போது. இதுல வேற மேக்ஸ் லெக்சர் வேற சொல்லிருக்கீங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஏன் ப்ரோ அப்படி அசிங்கப்படுத்தீங்க? 2 6 2 4 எவ்வளவு? 12 plus 16. ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. மறுபடியும் சொல்லுங்க. 2 6 2 4 16. ஓ சாரி 16 plus 20. இட்ஸ் ஓகே. இதுல கேம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒருத்தர் மட்டும் முன்னாலே வந்து சொல்லிடுறாரு, இப்போ டோனி 6 அடிக்க போறாரு, இப்போ டோனி 4 அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்? ஏன்னா முன்னாடி அதான் அவருக்கு எப்படி தெரியும்? அவங்க விளையாடுறத பொறுத்து இருக்கலாம். இல்ல மேபி பாருங்க, அவங்க ஆப்போனன்ட் டீமை பொறுத்து இருக்கலாம். எப்படின்னா அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு முன்னாடியே வந்து யோசிச்சு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் இப்பவும் கேள்வி சொல்லிக்கிறேன். வின் பண்ண மேட்சை எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல தோனி 2 6 2 4 அடிக்காங்க. மேட்ச் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்கள ஒருத்தர் மட்டும் முன்னாலே சொல்லிடுறாரு, இவர் வந்து தோனி அடுத்து 6 அடிக்க போறாரு, அடுத்து 4 அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி அவருக்கு தெரியும்? லெக்சர் ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ. கண்டிப்பா சொல்றேன்டா. இப்ப கூடி சீக்கிரம் 8ஆம் வகுப்பு புக்ல பாடமா சேர்த்துருவாங்கடா. அது வந்து ஆல்ரெடி அப்ப பார்த்த மேட்சா? ஆல்ரெடி முடிஞ்சிட்டா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நல்லா யோசிங்க. முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சுட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்ப தோனி 6 தான் அடிக்க போறாங்க அப்படி. எப்படி பார்த்தாலும் வர மாட்டேங்குது. தெரியலையா? வீடியோ பார்த்துருக்கு நீங்க எப்படி கமெண்ட் சொல்லுங்க, அவ்வளோ அந்த கமெண்ட் அந்த வீடியோ லாஸ்ட்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்.